அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் நபர்கள் உங்களை விட்டு அடியோடு விலக, எதிரிகள் ஆட்டம் முழுவதுமாக அடங்க மிக மிக சுலபமான அதீத ஆற்றல் மிக்க பச்சை மிளகாய் தாந்திரிகத்தை பார்க்க போறோம். இந்த தாந்திரிகம் செய்வதனால உங்களுடைய எதிரிகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாதுங்க. ஆனால் உங்களை விட்டு அவங்க அடியோடு விலகி போயிடுவாங்க. அந்த நபர்களால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ துன்பங்களோ ஏற்படாதுங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கு, ஒர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல எதிரிகளுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கு, நிறைய பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வீண் பழிகளை உங்க மேல போடுறாங்கன்னு நிறைய பேர் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதை தவிர்த்து அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வீண் சண்டைக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இது போல உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும், உங்கள் மனதை காயப்படுத்தும் நபர்கள் உங்களை விட்டு வேரோடு விலக இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாழ்க்கையில யாருக்குமே நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது, அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க ஏகப்பட்ட எதிரிகள் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில நபர்கள்லாம் பார்த்தோம்னா பொறாமை காரணமாக நிறைய சூழ்ச்சி வேலைகள், சதி வேலைகளை செய்வாங்க. குறிப்பா இந்த பிரச்சனைகள் அலுவலகத்தில் ஏற்படும், ஒர்க் பண்ற இடத்துல. மேலும் சில உறவினர்கள் கூட பார்த்தோம்னா நல்லா இருக்கிற குடும்பத்தில் கலகங்களை செய்வாங்க. இது போன்ற நபர்கள் அவர்களுடைய அந்த துஷ்ட வேலைகளை நம்மிடம் காட்டாமல் இருப்பதற்கான சூப்பரான ஒரு தாந்திரிகத்தை நம்ம பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், இப்படி ஒரு தாந்திரிகத்தை நீங்க செய்யறது அந்த நபருக்கு தெரியக்கூடாதுங்க. அதாவது யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த நபருக்கு இப்படி ஒரு தாந்திரிகம் செஞ்சதை நீங்க சொல்லவே கூடாதுங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்க அல்லது வேற யாராவது சொல்லிட்டா கூட இந்த தாந்திரிகம் பலிக்காதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உண்மையாகவே உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் நபர்கள் அல்லது பிரச்சனை கொடுக்கும் நபர்களுக்கு மட்டும்தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த தாந்திரிகம் செஞ்சதற்கு பிறகு அந்த நபர் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. சில நேரங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு வேண்டப்பட்டவர்களே ஏதாவது ஒரு தவறான காரியம் செஞ்சிருப்பாங்க அல்லது நம்முடைய மனதை காயப்படுத்தி இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய கோபத்தினால அவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா திரும்பவும் அந்த நபர்கிட்ட பேசணும், பழைய மாதிரி நீங்க பழகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இது சரிப்பட்டு வராதுங்க. வாழ்க்கை முழுவதும் அந்த நபர் உங்களுக்கு தேவையே கிடையாது, அவங்க வேண்டாம்னு நீங்க தீர்க்கமாக முடிவெடுத்ததற்கு பிறகுதாங்க இந்த மெத்தடை செய்யணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல அந்த குறிப்பிட்ட நபருக்கு இந்த தாந்திரிகம் செய்வதனால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. ஆனால் உங்களை விட்டு முழுமையாக விலகுவதற்கான வாய்ப்புகள் அமையும். எந்த விதத்திலும் அந்த நபரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. சோ தைரியமா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே விஷயம், யாருக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்றோம்ன்றதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த நபர் திரும்பவும் உங்க வாழ்க்கையில சகஜமாக பேசுவதுன்றது கொஞ்சம் நடக்காத காரியம். சோ பலமுறை நீங்க டிசைட் பண்ணிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சரிங்க, இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம், தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். குறைந்தபட்சம் 6 வாரங்களுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல சனிக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 6 சனிக்கிழமைகளுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல நீங்க ஒரு வாரம் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. தொடர்ந்து 6 வாரங்களுக்கு இதை நம்ம செய்யணும். இந்த தாந்திரிகம் செய்வதற்கு 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். இன்கேஸ் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது ட்ரிப்புக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல கூட இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா செவ்வாய் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு, டியூஸ்டே ஆர் சாட்டர்டே
நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, இன்னொரு நாள் சனிக்கிழமைன்னு மாத்தி மாத்தி செய்யக்கூடாதுங்க. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா 6 செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 6 சனிக்கிழமை தாங்க செய்யணும். இப்போ ஒரு சின்ன துண்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போடாத பேப்பர், அதாவது அன்ரூல்டு பேப்பர் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல யார் உங்களுக்கு எதிரியோ, எந்த நபர் உங்களை விட்டு விலகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 3 நபர்கள் அல்லது 4-5 நபர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறாங்கன்னா இதே போல தனித்தனியாக நீங்க செஞ்சுக்கணும். ஒரு பேப்பர்ல ஒருத்தருடைய பெயர் மட்டும் தாங்க எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. இப்ப 5 எதிரிகள் இருக்காங்கன்னா நீங்க 5 பேப்பர்கள் எடுத்துக்கணும். 5 பச்சை மிளகாயை நீங்க பயன்படுத்தணும். சரிங்க. இப்ப அந்த பேப்பர்ல அவங்களுடைய பெயரை நீங்க எழுதுங்க. இனிஷியல்லாம் போடணும்னு கிடையாதுங்க. வெறும் பெயர் மட்டும் நீங்க எழுதினால் போதும். அதற்கு கீழே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ரேக்கி சிம்பிளை நீங்க வரையணும். எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய குறியீடு இது. அவங்களுடைய பெயருக்கு கீழே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல கரெக்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நல்ல பச்சை மிளகாயா பார்த்து எடுத்துக்கோங்க. 3 குண்டூசிகள் நமக்கு தேவை. அல்லது நீங்க போட் பின் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அவங்களுடைய பெயரை நீங்க கரெக்டா எழுதணும். அதற்கு கீழே அந்த குறியீடும் கரெக்டாக இருக்கணும். அதற்கு பிறகு ஒரு நல்ல பச்சை மிளகாயா பார்த்து எடுத்துக்கோங்க. அழுகி போன அல்லது காய்ந்து போன பச்சை மிளகாய் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓரளவிற்கு நல்லா இருக்க பச்சை மிளகாயா பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த நபருடைய பெயர் எழுதியிருக்கீங்க பாருங்க. அதற்கு மேல அந்த மிளகாயை வச்சு அந்த பேப்பரை நீங்க நல்லா சுருட்டிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நீங்க வேணும்னா ஒரு ரெட் கலர் ரப்பர் பேண்ட் அல்லது ரெட் கலர் த்ரெட்டால நீங்க கட்டலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல பச்சை மிளகாயை உள்ள நீங்க வச்சுட்டு குண்டூசி எடுத்து நீங்க குத்த ஆரம்பிங்க. குறைந்தபட்சம் ஒரு குண்டூசியை நம்ம குத்தணும். அதிகபட்சம் 3 குண்டூசிகளை நீங்க பயன்படுத்தலாம். அதற்கு மேல நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த குண்டூசியை நீங்க குத்தும் போது அந்த எதிரிகள் முழுமையாக உங்களை விட்டு விலகணும், அடியோடு அவங்களுடைய ஆட்டம் அடங்கணும்னு மனதார நினைச்சு அந்த குண்டூசியை நீங்க குத்தணும். அவ்வளவுதாங்க. 3 குண்டூசிகளை நீங்க குத்தியதற்கு பிறகு அந்த பேப்பரை உங்க வீட்டுக்குள்ள இருக்க டஸ்ட்பின், குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு அரை மணி நேரம் நீங்க வைங்க. அதற்கு பிறகு அந்த குண்டூசியை மட்டும் நீங்க கொஞ்சம் சேஃப்டியா எடுத்துருங்க. அதை நீங்க அடுத்த முறைக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப அந்த பேப்பர் மற்றும் பச்சை மிளகாயை நீங்க வீட்டுக்கு வெளியே இருக்க குப்பை தொட்டியில போட்டுருங்க. மொத்தத்தில் உங்க வீட்டுக்கு வெளியே தூரமா அந்த பேப்பரையும் பச்சை மிளகாயும் நீங்க போட்டுருங்க. அதை நீங்க பிரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. குண்டூசியை மட்டும் நீங்க எடுத்துட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண முதல் வாரத்திலேயே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். 6 வாரங்களில் முற்றிலுமாக அந்த எதிரிகள் உங்களை விட்டு வேரோட விலகிடுவாங்க. எளிமையான இந்த பச்சை மிளகாய் தாந்திரிகத்தை தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.